யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு என்று சொல்லப்பட்ட இடத்துல இந்த வார்த்தையை கேட்குற எல்லாரும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் என்ன செய்யலை, தவறி போகலை, எல்லாம் நிறைவேறிட்டு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு தனி மனிதனை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு வம்சத்தை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறவர், ஒரு தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாறிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கர்த்தரிடத்திலிருந்து வருவது. அவருக்கு ஆசீர்வதிப்பதுன்னா ரொம்ப இஷ்டம். தனக்கென்று ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க அவர் திட்டமிட்ட போது அவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவன்கிட்ட சொன்ன வார்த்தையே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. அவனிலிருந்து தான் ஒரு பெரிய தேசம் என்ன செய்ய போது உருவாக போகிறது. அப்போ அந்த மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 12 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த ஒரு மனுஷனுக்கு சொல்ல ஆரம்பித்த தேவன் அப்படியே அவனுடைய சந்ததியான ஈசாக்குக்கு அதே போல வார்த்தைகளை கூற ஆரம்பித்தார். ஆபிரகாமோடு கூட நான் செய்த உடன்படிக்கையின்படி உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். நான் சொல்கிற மாதிரி இந்த தேசத்தில் நீ குடியிருந்தா உங்கள் அப்பாவுக்கு நான் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன்னு அதை உனக்கும் நான் என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ அவனையும் ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி அப்படியே அவனுடைய தலைமுறையாய் அடுத்ததாக யாக்கோபை கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அவங்களை ஆசீர்வதித்தது போல அவர்களுக்கு நான் செய்த உடன்படிக்கையின்படி உன்னையும் நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீ போகிற இடத்துலெல்லாம் நான் உன் கூட வருவேன், உன்னை நான் தப்புவிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து மறுபடியும் உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு என்ன செய்வேன், சொந்தமாக தருவேன். இப்படி தேவன் தம்முடைய அந்த தாசன்மார்களை ஃபாலோ பண்ணி வரும்போதெல்லாம் பாருங்கள், பிளெஸிங்ஸோடு தான் வருவார், ஆசீர்வாதங்களோடு தான் வருவார். இந்த யாக்கோபு இந்த ஈசாக்கெல்லாம் பாருங்கள், அவங்க அப்பா காலத்தில் ஈசாக்கு நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறாரு. திடீர்னு ஒரு வறட்சி வருது, ஒரு பயங்கரமான பஞ்சம் வருது, என்ன செய்கிறதுனே தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை. அப்போ எகிப்துக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் கர்த்தர் நீங்கள் இரு ஒன்று ஆசீர்வதிப்பேன் சொல்லும்போது அங்கே அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், எதிர்ப்பை சந்திக்கிறார். சிலர் வந்து அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், பொறாமை நிமித்தம் அவரை துரத்தி விடுகிறார்கள். இப்படிலாம் பலவிதமான நெருக்கடிகள் அவருக்கு இருந்த போதிலும் இந்த வார்த்தை நிறைவேறுதலை அவர் அனுபவித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யாக்கோபு மேலே அவன் பிறக்கும் போதே கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் வெறும் கையோடு ஒரு கோலோடு அவன் உயிருக்கு தப்பி போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வார்த்தை செத்து போகலை, வாக்குத்தத்தம் மறைந்து போகலை, உடன்படிக்கை முறிந்து போகவில்லை. இப்படியே தொடர்ந்து 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 வந்து இப்போ பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிறான். தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை கூறி ஒவ்வொரு கோத்திரமாக உருவாக்கப்பட போகிற தன்னுடைய பிள்ளைகளை அவன் மனமிட்டு என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். அவர்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஆசீர்வாதமாக கூறுகிறான். அதன் அடிப்படையில் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், இப்படி எல்லாம் ஆசீர்வாதமாக சேர்ந்து 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 இன்றைக்கி இந்த ஜனங்கள் ஒரு பெரிய தேசம் என்ன செஞ்சிட்டாங்க, மாறிட்டாங்க. எகிப்தில் இப்போ பழுகுகிறார்கள், பெருகுகிறார்கள். இப்போ அங்கேருந்து இவர்கள் வெளியே ஆண்டோடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அழைத்து வரப்படும்போது அவர்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா.
அப்போ அந்த தேசத்தை சுதந்தரிப்பது என்பது எளிதானது அல்ல. வழிநடுக அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பராமரிப்பேன். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தரே அவர்களை பாதுகாத்தார். அவர்கள் போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தரே அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி வந்தபோது கர்த்தரே யுத்தம் பண்ணினார். அவர்களுக்கு எதிராக கர்த்தரே எழும்பி நின்று சத்துருக்களை சிதறடித்து இஸ்ரவேலை ஜெயம் பெறச் செய்தார். தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அந்த கானானில் குடியிருந்த எல்லா ஜாதிகளையும் துரத்தி அடித்தார். அப்படியே ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையும் ஒன்றும் மாறாமல் இந்த இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றில் நிறைவேறியதை இந்த வேதம் நமக்கு காண்பிப்பது உண்மைன்னா, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? நான் இப்போ சொன்னதெல்லாம் சில நிமிஷத்தில் சொல்லிட்டேன். ஆனால் இதெல்லாம் பல தலைமுறைகளை தாண்டிய சரித்திரம். ஆபிரகாம் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கி கானானுக்குள்ளே இருக்கிற இந்த இஸ்ரவேலர்கள் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே உடன்படிக்கை தொடர்ந்து 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 அது மாறாமல் அது அப்படியே முழுமையாக அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகலை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். இப்போ உங்களை குறித்து ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் நல் வார்த்தைகளாய் அவர் கூறியிருக்கிறாரோ அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு பின்வரப்போகும் சந்ததி சந்ததியான தலைமுறைகளுக்கும் உரிமையானது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் மாத்திரம் ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறியது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நம்மையே பார்க்காத பல தலைமுறைகளை தாண்டி நமக்கு பின்வரப்போகிற நம்முடைய சந்ததிகள் சொல்ல போகிறாங்க, எங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சது, ஒரு வார்த்தையும் தவறாமல் நிறைவேறியது. அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், ஆண்டவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை அவர் கொடுக்காமல் அவர் அமைதியாக நினைச்சில இல்லை. எவ்வளவோ தடுமாற்றங்கள் இந்த இஸ்ரவேலருடைய வாழ்வில் வந்தாலும் தட்டி தட்டி கொடுத்து அவர்களை மறுபடி அந்த வாக்குத்தத்தத்திற்குள் கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதத்திற்குள் அவர்களை பங்கடைய ஆண்டவர் உதவி செய்தார். அப்போது நம்முடைய வாழ்விலும் வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதபடிக்கு அதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அப்போ நீங்கள் நல்லா எதிர்பாருங்க, எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுன்னு நினைச்சீங்க, ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்க. ஆமென். எங்கே நடக்க போகுது இப்போதைக்கு பார்த்தா அதற்கான அறிகுறியே இல்லையே, இப்போதைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் நினச்சிது இருக்கிறது. அப்படி இல்லை, நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம், என்னை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் சொன்ன நல்வார்த்தை நிறைவேறுதல் இன்றைக்கு இருக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். நாமும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுபவமாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்களை குறித்து சொல்லப்பட்ட நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்று என்று நாங்களும் உங்களை ஸ்தோத்தரிக்கணும். எங்களை குறித்து மற்றவர்களும் சொல்லணும், இவர்களை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்படி எங்களை அடையாளமாக ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.